பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கரெக்டாக விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நான் அச்சீவ் பண்ணுவேன்ற எனக்கு அந்த ஆட்டிடியூட் பிடிக்கும். இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்குது, இவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்குது, ஃபேன்ஸுக்கு ஃபாலோயிங் இவ்வளோ இருக்குது, ஃபேன் ஃபாலோயிங் எல்லாத்தையும் மீறி ஒரு கிரிட் ஒன்று இருந்துன்னே இருக்குது. நான் போகிறேன், அதை நான் அச்சீவ் பண்ணுறேன்னு ஒரு கிரிட் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடல் சொல்லி ஜோக் சொல்கிறேன், அவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, சிரிச்சுன்னே இருக்கும். அப்போ தான் தெரியுது, ஐயோ நமக்கு பர்ஸ்பெக்டிவ் வந்து வெளியில் பார்க்கும்போது ஒரு அஜித்தாக பார்க்குறோம், சீரியஸாக கிரிம்மாக. உள்ளுக்குள்ளே அவர் ஒரு எலிமெண்ட்ஸில் இருந்தாருன்னு எப்படி இருப்பான்றது அன்றைக்கி தெரிஞ்சுது. அப்போ சொன்னேன், உங்களுக்கு வந்து ரேசிங் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறின்னா, ஷூட்டிங் முக்கியமான ஷூட்டிங் கிளைமேக்ஸ்னா கூட நீங்கள் அதை விட்டு நீங்கள் ரேசிங் தான் போவீங்க அப்படின்ட்டு அவர் மாதிரியே பேசி காமிச்சேன். எனக்கு ஆஸ்கார் முக்கியம் இல்லை, ரேஸ்கார் தான் முக்கியம் அப்படின்னு. இது வந்து சும்மா தான் சொல்கிறேன், இது வந்து சைல்ட்ஸ் பிளே கிடையாது, இது வந்து கஷ்டம், உயிருக்கே ரிஸ்க். இது ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆச்சுன்றாங்க அதுக்கு முன்னாடி. அதை மீறி அந்த பர்சிவியரன்ஸ், நான் போகிறேன்ட்டு ரேசிங் போய் தோனியும் ஒரே மாதிரி இருக்காங்க, கரெக்டாக வச்சாங்க தலைன்னு பேர். Somebody creates a problem in my house, I am not responsible for that. Did I ask you to come and see me? அந்த ஆட்டிடியூட் தான் அது. அப்போ நான் பார்த்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்கு. அவர் ஆரம்ப கட்டத்தில் சினிமா காலங்கள்லேருந்தே அவருக்கு நிறைய பேக் ஸ்டாஃபிங்கில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முன்னாடி தடாலடியாக இன்ஜுரியோட பேக் ஸ்டாப்பிங்கில் தான் முதுகுல நிறைய இன்ஜுரி வந்து. ஒருவேளை நீங்கள் அஜித் சார் இன்டர்வியூ பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்குன்ற கியூரியாசிட்டி எப்படி இருக்கு? நான் வந்து சார் நீங்கள் கோட்டு சூட்டு கூலர்ஸு அதுக்கு நீங்கள் மாடல், எனக்கு என்னென்னா அவுட் அண்ட் அவுட் நீங்கள் வேல் நாயக்கர் மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணணும். இந்த வீரம் படம் பார்த்தீங்களா சார்? என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்துட்டீங்க டாபிக் வீராக்கு முன்னாடி கெஞ்சி கேட்கணும் அஜித், ஒரே ஒரு படத்தில் வேஷ்டியில் வாங்க, மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் தட் சார், யூ வாட்ச் அண்ட் டெல் மீ. ஃப்ளாகை காமிச்சா என்ன அர்த்தம்? இதுதான் ஐ ஆம் அன் இண்டியன், இந்தியா ஜெயிச்சாச்சு. இங்கே இல்லை, செவ்வாய் கிரகம், ப்ளூட்டோ, நெப்டியூன், ஜூபிட்டர், நீங்கள் எங்கே வச்சாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு கேரக்டர். அதுக்கு லீடு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை, யாராவது ஒருத்தர் வேணும் ஒவ்வொரு ஃபீல்டில். அதில் இவர் வந்து ரொம்ப சந்தோஷம். ரேஸ் வெர்சஸ் சினிமா, இப்போ அவர் அடுத்து எதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இண்டிவிஜுவலாக எனக்கு எதாவது பண்ணணும்னு தோன்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கு, ரெண்டு ஸ்டார்ஸுக்குமே. நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிட்டாக இருக்கேன், ஸ்மார்ட்டாக இருக்கேன், டான்ஸ் ஆடுறேன், ஃபைட்ஸ் போடுறேன், பீக்கில் இருக்கேன். அப்போ இவரை மாதிரி விஜய் மாதிரிலாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம பீக்கில் இருக்கச்சையும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நம்மளுக்கு திருப்பி சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம். இதெல்லாம் வெரி குட் லெசன்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ்னு தோணுது. வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பாஸ்கி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் பாஸ். சார் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள், கிச்சடி நல்வாழ்த்துக்கள், சட்னி நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஸ்டைல்லையே ஓப்பன் பண்ணிட்டீங்க சார். இப்போ பொதுவாக இந்த அஜித்குமார் அவருடைய கார் ரேஸ் வந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அவருடைய அந்த அஜித்குமார் ரேசிங் கம்பெனி வந்து 3rd பிளேஸ் வந்து துபாயில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி, இந்த கார் ரேஸோடைய வெற்றி நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு வெற்றியை பார்க்குறீங்க? இது வந்து ஸ்போர்ட்டில் வரும்போது லைவ் ஆக்ஷன், உங்களுக்கு இதில் வந்து ரீடேக்லாம் கிடையாது. இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமே தவிர அந்த இடத்துல போய் ஆன் த ஸ்பாட் ப்ரூவ் பண்ணுன்றச்சே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இவ்வளோ இன்ஜுரிஸை பிரேவ் பண்ணி, ஒரு பும்ராலாம் திரும்பி இன்ஜுரிலேருந்து திரும்பி வரா மாதிரி இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்குது, இவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்குது, ஃபேன்ஸுக்கு ஃபாலோயிங் இவ்வளோ இருக்குது, ஃபேன் ஃபாலோயிங்கு எல்லாத்தையும் மீறி ஒரு கிரிட் ஒன்று இருந்துன்னே இருக்குது. நான் போகிறேன், அதை நான் அச்சீவ் பண்ணுறேன்னு ஒரு கிரிட் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா இன்ஜுரி வரும்போது நமக்கு டிமாரலைசிங்காக இன்னுமே எதுக்கு அதெல்லாம் நம்ம ஜாலியாக நடிச்சிட்டோம் இதோட போகிறோம் அப்படின்னு இருக்கலாமே தவிர, அவர்கிட்ட விஜய்கிட்ட ரெண்டு பேர்ட்டுமே எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அவர் வந்து வேண்டாம் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலில் போகிறார். இவர் வந்து என்ன இன்ஜுரி இருந்தாலும் சரி, அது எனக்கு பேஷன், அதுதான் நான் அதை ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒன்று போகிறது ஒன்று இருக்குது. கரெக்டாக விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நான் அச்சீவ் பண்ணுவேன்ற எனக்கு அந்த ஆட்டிடியூட் பிடிக்கும். இப்போ என்ன தான் வந்து கவுடவுன் பண்ணி இந்த ஃபீல்டில் வர விடாமல் பண்ணாலும், எனக்கு கிரிக்கெட்டில் ஃப்ளாப் ஆனப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 12 ஃபீல்டில் வந்தேன். பீப்புள் ஆர் தேர் டு சப்போர்ட், நோ டவுட் அபவுட் இட். பட் நம்மளுடைய டெனாசிட்டின்னு ஒன்று இருக்குது, ஜெயிச்சு காட்டுறோம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட நான் ஜோக் அடிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் விஜய் சங்கருடைய கிளினிக் அவர் வருவார். இப்போ மீட் பண்ணியிருக்கீங்க? நான் மீட் பண்ணேன். என் பர்த்டே அன்றைக்கி பாஸ்கே வர சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், பாஸ்கேயோட பர்த்டே அன்றைக்கி நான் அவரோட ஏதோ போகிறேன் வெளியிலன்னு சொன்னது. why don't you ask him to come சார் அப்படின்னோடனே நான் போனேன். லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ டிஷர்ட் போட்டு உட்காந்துட்டு இருந்தார். உள்ள போய் ஆரம்பித்தது தான் சிரிக்கிறதுக்கு. ஒரு 15-20 நிமிஷம் வெறும் லாஃப்டர் தான். அடல் சொல்லி ஜோக் சொல்கிறேன், அவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, சிரிச்சுன்னே இருக்கும். அப்போ தான் தெரியுது, ஐயோ நமக்கு பர்ஸ்பெக்டிவ் வந்து வெளியில் பார்க்கும்போது ஒரு அஜித்தாக பார்க்குறோம், சீரியஸாக கிரிம்மாக. உள்ளுக்குள்ளே அவர் ஒரு எலிமெண்ட்ஸில் இருந்தாருன்னு எப்படி இருப்பான்றது அன்றைக்கி தெரிஞ்சுது. அப்போ சொன்னேன், உங்களுக்கு வந்து ரேசிங் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறின்னா,
ஷூட்டிங் முக்கியமான ஷூட்டிங் கிளைமேக்ஸ்னால் கூட நீங்கள் அதை விட்டு நீங்கள் ரேசிங் தான் போவீங்க அப்படின்ட்டு அவர் மாதிரியே பேசி காமிச்சேன். எனக்கு ஆஸ்கார் முக்கியம் இல்லை, ரேஸ்கார் தான் முக்கியம் அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சார். அப்போ ஆரம்பித்த ஜோக்ஸ் தான். ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்டாண்டப் காமெடி மாதிரி எங்கள் டாக்டர் விஜயசங்கர் 2 பேரும் இப்படி டேபிள் டென்னிஸ் மேட்ச் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து சிரி செஷன் இருக்காரு. அது அல்டிமேட் செஷன். ஃபஸ்ட்டு செஷன் மீட் பண்ணுறேன். அவ்வளோ சிரிப்பாக இருந்தது அவரோட. சரி, இப்போ இந்த பொதுவாக இந்த மோட்டோ ரேஸை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாத மாதிரியான ஒரு இந்திய அளவில் இருக்குது. ஒரு கிரிக்கெட்டுக்கு இருக்கிற அவேர்னஸ் மாதிரி பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ இந்த வெற்றி வந்து நாடு முழுக்க எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. ரேஸ்னா என்ன, இது என்ன கேட்டகரி இருக்குது, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ இது அஜித் அப்படின்ற ஒரு தனி மனிதனால தானே இது சாத்தியமாச்சு தானே எடுத்து. குட் இல்லை, ஒரு குட் அட்வர்டைஸ்மெண்ட், குட் மாடல் ஃபார் சம்திங்னா ஹி நோஸ் வாட் த ஸ்போர்ட் இஸ். இல்லை இப்போ ஒருத்தர் நடிகர் தோனி வந்து தோனியோடைய படத்தில் தோனியே நடிக்கிற மாதிரி தான் அது. ஸோ ஆத்தென்டிக்காக இருக்கும். அதனால் இது வந்து சும்மா தான் சொல்கிறேன், இது வந்து சைல்ட்ஸ் பிளே கிடையாது. இது வந்து கஷ்டம், உயிருக்கே ரிஸ்க். இது ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆச்சுன்றாங்க அதுக்கு முன்னாடி. அதை மீறி அந்த பர்சிவியரன்ஸ், நான் போகிறேன்ட்டு ரேசிங் போய் நல்ல விஷயம். ஒரு ஸ்போர்ட் இப்போ வருது, நாளைக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இல்லாத ஒரு ஸ்போர்ட்டு. அதனால தானே கபடியிலாம் கூட உங்களுக்கு ஆக்டர்ஸ்லாம் இன்வால்மெண்ட் நிறையா வருது. பீப்புளுக்கு வந்து ஒருத்தர் சொன்னால் அது ஆத்தென்டிக்காக இருக்குன்றதுனால இந்த ஸ்போர்ட் வந்து யூ கோயிங் இன் டு அ ஸ்போர்ட் விச் இஸ் கோயிங் டு கெட் யூ லாட் ஆஃப் ஃபேம், லாட் ஆஃப் வெல்த், மணி, எவ்ரி திங், அண்ட் பெரிய இமேஜ் இன்டர்நேஷ்னல் லெவலில். அதனால் அவர் பண்ணுறது பர்ஃபெக்ட்னு எனக்கு தோணுது. அதனால் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவர் பண்ணுறது. சரி, இப்போ அவரோட கெரியர் பீக்கில் இருக்கும்போது அந்த 2010 காலகட்டங்களில் படங்களை வச்சுட்டு F2 ரேஸில் போய் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லைனா கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை விடாமல் அந்த பேஷனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு அது எப்படி இயல்பாகவே இருக்கா? நீங்கள் அவரை நிறைய இடத்துல அதான் சினிமா வரத்துக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஸ்கூல் டேஸ்லேருந்து என்கிட்ட ஆசான் மெமோரியலில் படித்தேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்டர்வியூக்கு விகடனுக்காக போனேன். அப்போ சொன்னார் என்கிட்ட. ஸோ ஸ்போர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேஷனாக இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் அவருடைய லுக்ஸு, அவருடைய டேலண்ட்னால அவர் ஆக்டிங்கில் வந்துட்டாரே தவிர ஃபஸ்ட்டு ப்ரைம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கும். பேஷன் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கும். ஒரே ஒரு பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். இப்படி போய் கலந்துக்கிறாரு, கண்ணா பொண்ணா திடீர்னு தோனியை அவர் ஒரே மாதிரி இருக்காங்க. கரெக்டாக வச்சாங்க தலைன்னு பேர். தகால்னு ஹெல்மெட்டை மாட்டின்னு மோட்டர் ஸ்போர்ட்டுன்ட்டு பைக் எடுத்துன்னு எங்கேயா டார்ஜிலிங் வரைக்கும் போயிடுறாங்க. நிறைய பண்ணியிருக்காரு இது மாதிரி. எனக்கு எப்பயுமே ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் அந்த அட்வென்ச்சரில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அதை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் அதை கூடாதுன்ட்டிங்கன்னா அதுலேயே ஹெல்த் டவுன் ஆகிடும். அதனால் அவர் போகிறது ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம். ஏன்னா ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், பேக்லேயும் அதுலேயும் ஷோல்டர்லேயும் கையிலையும் காலையும் இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்குது. அதை மீறி ஒருத்தர் போகிறாருன்னா ரொம்ப டேர் டெவில், அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். நமக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ ஏதாவது ஆகிட போதுன்ற ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த ஃபியர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அண்ட் பீப்புள் ஆர் லுக்கிங் அப் டு ஹிம் ஃபார் லவ்லி ரோல்ஸ் இன் மூவிஸ். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா, எல்லா ஸ்டெண்ட்டையும் அவரே பண்ணணுமான்லாம் எனக்கு தோணும். கண்டிப்பாக எப்பயுமே தோணும். சார், இப்போ இந்த ரேஸில் இப்போ நிறையா ஒரு படங்கள் லைனப்பில் இருக்குது. அவர் நினச்சா படங்களே கூட நடிச்சிட்டு இருக்கலாம். அவருக்கு எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் ஆகட்டும், நான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனுஷனாக இருக்கேன்னா அவர் நிறைய இடங்களில் சொல்கிறாரு. ஆனாலும் இந்த பேஷன் மேலே ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு லவ் இருக்குல்ல சார்? ஆமாம், ஏன்னா நம்ம வந்து எல்லா பேஷனுக்காகலாம் பண்ணினே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும், மொனோட்டனி செட் ஆகிடும் நமக்கு லைஃப்பில். பர்மனெண்ட்டாக இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டுன்னு இருக்கோம், இன்னொருத்தர் கொடுக்குற டைலாக பேசுகிறோம், இன்னொருத்தர் சொல்கிற மூமெண்ட்டை பண்ணிட்டு இருக்கோன்னுச்சு. இண்டிவிஜுவலாக எனக்கு எதாவது பண்ணணுன்னு தோன்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அது அந்த ஸ்டேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் 2 பேருக்கு, 2 ஸ்டார்ஸுக்குமே. அதனால தான் அவர் வந்து என்னுடைய ஆம்பிஷன் வந்து தமிழன் படத்தில் நான் பண்ண மாதிரி ஒரு ரோலில் போகணுன்னு விஜய் போயிட்டு இருக்கிறதும், இவர் கம்ப்ளீட்டாக ரேசிங்க்கு போகிறது, அதுக்கப்புறம் ஒரு அட்வைசராக இருக்கிறது, மென்டாரிங் பண்ணுறது அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருப்பேன். என்னுடைய ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக கிரிக்கெட்டில் போயிட்டு இந்தியா ஆர்டர் லெவல் வந்துட்டு அதில் ஃப்ளாப் ஆன உடனே மீடியா வாஸ் கைண்ட் இனஃப், எல்லா மீடியாவும் அரவணைச்சு ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க ஒரு பேர் வாங்குறதுக்கு. இப்போ திருப்பி தமிழ்நாடு கிரிக்கெட்டில் கூப்பிட்டு வந்து மென்டாரிங் பண்ணணும், அப்புறம் கிரிக்கெட் அனாலிசிஸ் பண்ணணுன்றச்சே ஆஹா அப்படின்ட்டு அங்கே போக தோன்றுறது. இன்னும் ஆன் யுவர் ஓன் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அதனால் அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், இப்போ இந்த மோட்டோர் ரேஸ் தொடர்பாக இந்திய அளவுக்கு பெரிய அளவுக்கு இப்போ கிரிக்கெட் அளவுக்கு வந்து இது ஏன் இவ்வளோ பிரபலம் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்பிளிசிட்டி ஆஃப் த கேம்னு ஒன்று இருக்குது பாஸ். ரொம்ப காஸ்ட்லியான கேம். இப்போது வந்து ஏன் வந்து ரஜினி மட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, இவ்வளோ பேர் வராங்களே, ரஜினியே தான் சூப்பர் ஸ்டாரான்னு கேட்டோன்னா அதுக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரஜினி வேஷம் போடலாம், பட் அவரை பார்க்கும்போது தான் அதிருது, பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது உதருதுன்ற மாதிரி அது இருக்குது. ஸோ இப்போ இவர் கூட ஒரு டேஷ் ஒன்று இருக்குது. வரும்போதே ஒரு வெஸ்டர்னர், ஒரு ஹாலிவுட் ஸ்டார், ஒரு ரியல் ரேசிங் வந்து இன்டர்நேஷ்னல் ரேசிங்கில் கலந்துக்கிற ஒருத்தர் நம்பிடுவாங்க எல்லாருமே. இவரும் ஃபாரினர் மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஆத்தென்டிசிட்டி இருக்குது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கிரிக்கெட் ஏன் பாராட்டப்படுது ஈஸின்னா, சாதாரணமாக செவத்தில் 3 கோடை போட்டு ஒரு பேப்பர் இப்படி ரோல் பண்ணி ஆட ஆரம்பிச்சிங்கன்னா கையில் ஹேண்ட் கிரிக்கெட்டே கூட ஆடிடலாம். யார் தயவும் வேணால் அந்த கேம் அதில் ஒரு த்ரில் வந்துடும். ஸோ வெரி சிம்பிள். ரோட்டில் போகிற யார் வேணால் கிரிக்கெட் ஆடலான்ட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்போர்ட் வந்து ரேசிங் கிடையாது. வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியணும், உங்களுக்கு தில்லு வரணும், சாஞ்சின்னு இப்படி ஓட்டுறது, அப்படி கர்வில் இப்படி ஓட்டுறது,
ஸ்பீடு, மைண்டு அவ்வளோ இருக்குது, ஃபிட்னஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இது டஃப்னஸ்ஸு, இட்ஸ் அ ரிச் மேன்ஸ் கேம்னு ஒன்று இருக்குது. டென்னிஸு, இது பாக்ஸிங்லாம். ஸோ அதனால் அக்சசபிலிட்டி ரொம்ப ஈஸி வந்து கிரிக்கெட்டுக்கு. அதனால தான் கிரிக்கெட் அநியாய பாப்புலராக இருக்குது, மாஸ் கேமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேபி இதுவும் பாப்புலர் ஆகலாம். இந்த மாதிரி 2-3 ஸ்டார்ஸ் வர ஆரம்பிச்சாங்கன்னா பாப்புலர் ஆகிடும், சொல்ல முடியாது. சரி, இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் பற்றி சொல்லும்போது இப்போ ஒரு படங்களுக்கும் அவர் உடம்பை ஏற்றுறது குறைக்கிறதுன்னு அவர், ஏன்னா சினிமா நடிகராக இருக்கனால உங்களுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் அட் சேம் டைம் இந்த ரேஸ்க்கான ஃபிட்னஸையும் விடக்கூடாது. இந்த ஒரு அவரோட இந்த பேலன்ஸை நீங்கள் எப்படி? பட் டஃப், அதுதான் டஃப். தட்ஸ் வை இஸ் சேயிங் 3 to 4 months ஐம் அவே ஃப்ரம் மூவிஸ், ஐம் ஒன்லி இன்டு திஸ்ன்னுச்சு. அங்கே தான் வெயிட்லாம் குறையும் பயங்கரமாக அந்த ஸ்போர்ட்டில். ஸோ அப்படி தான் அது ஒரு ரோல் வந்து டிமாண்டிங்காக இருக்கும், வெயிட்டோடு இருக்கணும்ட்டுன்னு. அதனால தான் அவர் கிளியர் கட்டாக பண்ணுறாரு. நீங்கள் சைமல்டேனியஸாக ரெண்டையும் பண்ணிங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ பண்ணுறது கரெக்ட். அது அவரும் தெளிவுபடுத்துறாரு, ரொம்ப தெளிவு. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்டியாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இந்த கோல்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். ஒன்லி 1 மூவி அட் அ டைம்ன்றது, இது பண்ணும்போது மூவி வேணான்றது. அப்போ தான் நீங்கள் உங்களோட ஃபுல்லஸ்ட்டை கொடுக்க முடியும். நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும், மேன் ஆஃப் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட பெஸ்ட் எல்லாத்துலேயும் கொடுக்க முடியாமல் போயிடும். நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த ரேஸ் பற்றின ஒரு நேர்காணல் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு இப்போ அவர் வின் பண்ண இந்த 2 இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அவர் பேசுகிறது எதுவும்? அவர் பேசுகிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. வந்து ஐ எம் born to win. ஓகே, the somebody creates a problem in my house, I am not responsible for that. Did I ask you to come and see me? அந்த ஆட்டிடியூட் தான் அது. அப்போ நான் பார்த்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்குது. வெரி வெரி கிளியரு. அது வந்து ஒரு பக்கம் ரேஸு, ஒரு பக்கம் கிரேஸு. சினிமாவில் 2த்துலேயும் பிரமாதமாக பண்ணின்னு இருக்காரு. எனக்கு ஒரு வரி வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் அவருன்றது தான் வந்து இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டியாக இருக்கும்போது he can be a mentor in very many ways. ஸோ மென்டாரிங்க்கு வந்துட்டார், ரேசிங்க்கு வந்துட்டார். மென்டாரிங்னா நிறைய விஷயம் அழகாகவும் சொல்லியிருக்காரு. எல்லோரும் உங்கள் லைஃபை கவனிக்கணும். நான் கூட அதை சொல்லுவேன், என்னோடய ஷோஸில் நிறையா சொல்லுவேன். சார், நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லஸ்ட் லிபர்ட்டி இருக்குது ஒரு ஹீரோவை அச்சீவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஹீரோக்கு நீங்கள் டிவோட் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. உங்களுக்குன்னு சில மூமெண்ட்ஸ் அலாட் ஆகிருக்கு ஃப்யூச்சரில். இன்னும் ஃப்யூச்சர் என்னன்னே தெரியாது. அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ். லைஃப்பில் வந்து உல்டா ஆஃப் சினிமா. கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டோரி தெரியாது. ஸோ அப்படி இருக்கு இல்லையா? அந்த ஸ்டோரி உங்களுக்குன்னு சில லவ்லி ஸ்டோரிஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கு ஹீரோவாக போகிறீங்கன்றச்சே உங்கள் பேரை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க வேணாம் உங்கள் டயத்தைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட பேரலாக அந்த மாதிரி ஒரு லைன் அவரும் சொல்கிறாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன். உங்களுக்குன்னு லைஃப் நீங்கள் வாழுங்கன்னு சொல்கிறது டெஃபினட். அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆக்டிங், வாட் எவர் இட் இஸ், லுக்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டும், ஐ திங்க் they'll click big time நினைக்கிறேன். கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அவர் அந்த மேடல் நின்று ஒரு ஃபேமிலியை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் என்ன அலோவ் பண்ணுறதுனால தான், ஷாலுனி என்ன அலோவ் பண்ணுறதுனால தான் இது சாத்தியமாகுதுன்னு. ஃபேமிலி சப்போர்ட் இந்த மாதிரி ஸ்போர்ட்டுக்கு எந்த அளவுக்கு? கண்டிப்பாக பயப்படுவாங்க. இப்போ ஒரு கிரிக்கெட்டில் நான் போகிறேன், என் தள்ள அடிபட்டுச்சுன்னா ஃபேமிலியில் ஐயோ வேணாம் அப்படின்றாங்க. பட் இந்த கிரிக்கெட்டர்ஸ் வந்து திருப்பி அடுத்த மேட்சே போவாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு போவாங்க. தெர் ஆர் wives of certain cricketers who have clearly encouraged, ஐயா நீ கிளம்பிப்போ. என் ஒய்ஃப் இருந்தோட அந்த டைப் தான். நீங்கள் இப்போ ஹெல்மெட்டை போட்டுக்கோ, நீ கிளம்பிப்போ, இங்கெல்லாம் இருக்காது, இங்கே இருந்தேனே எனக்கு பார்க்குறதுக்கே சைக்கிள், நீ வந்து போய் உன்னோட பேஷனை கவனிடணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. ஷாலினி அப்படி தான் இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. த வே ஹீஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஆல் தட். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை புரிஞ்சுக்கணும் போது எம்பத்தின்றது அவருக்கும் இருக்குது. இன்னொருத்தரை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்ம ஒண்டி போயிட்டா போகிறோங்கிறது கிடையாது. இன்னொருத்தருடைய லைஃப்பை கவனிக்கிறது, நான் இந்த ஹெல்ப் பண்ணேன்றதெல்லாம் வெளில போய் சொல்லாதுன்றது, அத்தனை பேரும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு லைக்கிங் இவருக்கும் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது. 2 பேரையும் நான் பார்த்துருக்கேன். அவர் ஆரம்ப கட்டத்தில் சினிமா காலங்கள்லேருந்தே அவருக்கு நிறைய பேக் ஸ்டாஃபிங்கில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முன்னாடி தடாலடியாக இன்ஜுரியோட பேக் ஸ்டாப்பிங்கில் தான் முதுகில் நிறைய இன்ஜுரி வந்து அது நிறைய மீம்களாக கூட நிறைய பேர் அப்போ போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறைய ஓவர் கம் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக பேசக்கூடியவர் இப்போ ரொம்ப காமா வேற இடத்துல ஒரு ஜென் மோட்ல இருக்காருல்ல சார். இந்த அஜித்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆரம்ப கட்டத்துல பாக்குறதுக்கும் இந்த அஜித்தை நீங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்க நீங்க ஒன்னு டிப்ரெஸ் ஆவீங்க, இல்ல ஞானி ஆயிடுவீங்க. 2 சான்ஸும் இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸை நிறைய பார்த்து தான் கடந்து வந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாத்தையும் பார்க்கும்போது பீப்புளுக்கு சொல்லணும்னு தோணும். தட் இஸ் ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். டிவி சீரியலில் வரா மாதிரி வந்துட்டே இருக்கும், டெய்லி வந்துட்டு இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை நீங்கள் மாற்றலாம். இப்போ கூட ஒருத்தருக்கு சொன்னேன், ஒரு சைல்டு கேர், அப்புறம் குழந்தைங்களை திட்டுறது, அதட்டுறது, அடிக்கிறதுலாம் இருக்குல்ல, அது எப்படின்னா நீங்கள் புது டிவி வாங்கியிருக்கீங்க, 1.5 லட்சம் கொடுத்து ஒரு டிவி வாங்கியிருக்கீங்க. அந்த டிவியில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு படம், உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஏதோ ஒன்று நடக்குது, உங்கள் பையன் சரியாக படிக்காத மாதிரி, சரியாக ஸ்போர்ட்ஸுக்கு போகாத மாதிரின்னா நீங்கள் சேனல் தான் மாற்றுவீங்களே தவிர உங்கள் டிவியை உடைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் டிவி அது. அதனால் இந்த மாதிரி தியரிஸ் எனக்கும் வரதுக்கு காரணம் ட்ராஜடிஸ் தாண்டதுனால தான். ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸு, நீங்கள் சொல்கிற மாதிரி பேக் ஸ்டாபிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டும் போது இருந்தாலும் ஃபேன் ஃபாலோயிங் வந்து இருக்குது, அதை மதிக்கணும், நம்ம ஹிட்ஸு கொடுக்கணும், கரெக்டாக நம்ம பண்ணணும், டேரிங்காக பண்ணணும், சில விஷயங்கள் தோணுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் கடவுள். அது உங்களை கைட் பண்ணிக்கினே இருக்கும் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு.
சரி, இப்போ தனக்கு இருக்கிற பட்டத்தை எடுக்க சொல்றாரு, என் மன்றங்களை கலைச்சிருங்க அப்படின்றாரு. உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன், என்ன கொண்டாடுங்க. ஆனா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லியும் அந்த நடிகர் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு பட்டாளம், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹீரோவா, இந்த அன்பு, இந்த அஜித்துக்கும் இந்த ரசிகர்களுக்குமான அன்பு எப்படி இவ்வளோ பிணைப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் ஆரம்பத்தில் ஃபேன்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்றதுலாம் எனக்கு தகுதியே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஹீரோக்குன்னு நான் சொல்றேன் என்னோட ஸ்டோரியை. எனக்கு வந்து கிரிக்கெட்ல வெங்கட்ராகவன்ற ஒருத்தர் வந்து 2 தடவை வேர்ல்ட் கப் லீட் பண்ணியிருக்காரு. ஓகே சார். 75-79 கிரேட் கிரிக்கெட்டர். அவர் போலிங் அப்படியே பார்த்து காப்பி அடிப்பேன். அவர் கல்லியில் ஃபீல்டிங் பண்ணுறதை பார்த்து நானும் ஊந்து பிறண்டு கேட்ச் பிடிப்பேன். அவர் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு அதை பார்த்து இப்போ பண்ண முடியாது, அவர் பண்ண. ஸோ நான் எடுத்துப்பேன் வெங்கட்ராகவன் எனக்கு கிரேட். எனக்கு நாகார்ஜுனா வந்து லுக்ஸில் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஜிஆர் விஸ்வநாத்ன்ற ஒரு பேட்டர் அவர் வந்தார்னா அவர்கிட்டயே சொன்னேன், நீங்கள் தான் கிரிக்கெட்டில் ரஜினிகாந்த், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டேடியம் கவரும். இப்போ தோனிக்கு வர சவுண்டு மாதிரி அப்போ அவருக்கு வரும். நான் சொல்கிறது 30 years பேக். அந்த அவ்வளோ பெரிய ஆள். எத்தனையோ பேர் இப்போ வந்து ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது என்னுடைய மென்டார் மதன் இருக்கார், ரைட்டர் சுஜாதா, நாகேஷ், கிரேசி, மோகன், வாலி, இவ்வளோ பேர் இருக்காங்க. எஸ்வி சேகர், டைமிங்க்கு, இப்படிலாம் இருக்காங்க. அல்டிமேட்டாக நான் என்ன பண்ணுறேன்றதை பார்த்துன்னு இருப்பேன். இவங்கள்ட்ட லெசன்ஸ் லேர்ன் பண்ணிப்பேன். ஆனால் நான் புக்கை எழுதணும் தான் பார்ப்பேன் தவிர நான் கம்ப்ளீட்டாக டாப் பண்ணிட்டேன்னு அப்புறம் எனக்கு ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும். அதனால் அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான். இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்க வேண்டியது தான். அல்டிமேட்லி இவங்க எல்லாரும் முன்னுக்கு வரணும், பெரிய லெவலில் வரணும். ஸோ டுமாரோ உங்கள் குவாலிஃபிகேஷனை சொல்கிறத விட ஐ எம் அன் அஜித் ஃபேன், அப்போ நீ பிஸ்தாவே இருப்பியே, வேறு லெவலில் வந்திருப்பேன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு பண்ணுறது தான் உங்களுக்கு பெருமை. அதை தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ அதனால் நான் ஒருத்தருக்கு ஃபேனாக இருந்தால் கூட லெசன்ஸ் லேர்ன் பண்ணிப்பேன் தவிர என்னுடைய புக்கை நான் கிரியேட் பண்ணணும், என்னுடைய பாதையை நான் கிரியேட் பண்ணணும் தான் நான் நினைப்பேன். இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தலை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை, எனக்கு இப்போ ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த ஒன்று சொன்ன ஹியூமரு, சில ஜோக்ஸ் சொல்ல முடியாது, நாட் பிரிண்டபிள். அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அஜித் என்கிட்ட வரும்போதே முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, பாஸ்கி, ஐ லவ் ஒன் திங் வித் யூ, யூ ஆர் நாட் பாதர்ட் வெதர் இட்ஸ் ஒபாமா ஆர் ஒசாமா ஆர் ரஜினி ஆர் கமல் ஆர் இட்ஸ் மீ, யூ ஆர் கம்மிங் அவுட் வித் யுவர் வியூஸ் ஃப்ராங்க்லின்னாரு. ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது. அதுலேருந்து தான் ஜோக்ஸ்லாம் அடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் நடுவில் சொன்னேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்களை அஜித்துன்னு தான் கூப்பிடுவேன், உங்களுக்கு எப்படி வேணால் என்னை கூப்பிடுங்க சார், அவ்வளோதான், உங்களுக்கு அது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் நடுவில் வந்து ஆக்டிங் அப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது நான் சொல்கிறது 12 to 13 years பேக் எனக்கு ஆக்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ சொன்னேன், அஜித் நீங்கள் வந்து என்னை உங்கள் படத்தில் நீங்கள் நெடுங்கலாம் நான் கேட்கவே இல்லை, இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க, நான் பேசுகிறத பார்த்துட்டீங்க, உங்களுக்கு 2 years கட்டி ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் வந்து திடீர்னு அந்த ரோல் பாஸ்கி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும், அப்போ நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், எனக்கு எந்த அவசரமும் இல்லை. ஏன்னா உங்களை வந்து ஒரு 1,00,000 பேர் இதை கேட்டுருப்பாங்க, எப்படியாவது உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. அப்படின்னு ஐ வில் ரிமெம்பர் சார் அப்படின்னாரு. அப்புறம் தன்னுடைய ஹேர் ஸ்டைல் பற்றிலாம் சொல்லியிருந்தாரு. சார், பீப்புள் வில் கம் டு மீ வித் ஸ்டோரிஸ், ஐ வில் டெல் தெம் ஸ்டோரி இஸ் யோர்ஸ், இமேஜ் எவ்ரிதிங் இஸ் யோர்ஸ், பட் திஸ் இஸ் மைன், ஐ டிசைட் அப்படின்னாரு. அது அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல்லாம். அப்போ நான் சொன்னேன், செம ஜாலி, பொழுது போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பேசும்போது. அவரை விஷுவல் இன்டர்வியூ பண்ணலன்ற ஃபீல் ஏதாவது இருக்குங்களா சார்? நான் ஒரு தடவை அப்ரோச் பண்ணேன், பட் லெட் இட் பி ப்ரொஃபஷனல், பர்சனல் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொன்னார். ஐ டோன்ட் பிளேம் ஹிம். இது மாதிரி ஒரு 100 பேர் கேட்டிருப்பாங்க இன்டர்வியூ, அதுவாக நடக்கும். சரி பண்ணி இளையராஜா ரஜினியே பண்ணணும், இளையராஜா ரஜினி ஆப்வியஸ்லி, இளையராஜா தோனி டாப் ப்ரையாரிட்டி, 2 பேர் எனக்கு பண்ணணுன்னு இருக்கு. ஸோ இதுக்காக ஒரு தடவை சொல்லுவேன், யாட்டியாவது பண்ணணுன்னு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, அதுக்காக போயிட்டு கம்ப்ளீட்டாக என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் போக மாட்டேன். ஆனால் நடக்கும்னு நடந்தே தீரும். ஸோ எங்கேயானு ஒன்று நடக்கும், திடீர்னு பார்ப்போம் ஒருத்தர் ஒய் நாட் வி டூ அன் இன்டர்வியூன்னு அவரே கூட கேட்கலாம். ஸோ அது நடக்கும்போது நடக்கட்டும்னு நான் விட்டுருவேன். அவருடைய மரியாதை கொடுக்குற ஒரு கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருடைய. ஐ திங்க் இந்த அசல் படம் வரத்துக்கு முன்னாடி அவருடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அதர் பீப்புளோட ஒரு சேட்டில் இருந்தார். சோலாவில் ஒரு பாரில் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே பேசியிருந்தார் ஒரு ஓரத்தில். ஸோ டோர் என்ட்ரி அந்த கார்னரில் அவர், இந்த கார்னரில் நான் வந்தேன். அப்போ தான் நான் நடிச்ச ஒரு படம் பொய் சொல்ல போகும்போதோ, அது என்ன பீரியட் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த சமயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறேன், யாரோ சொன்னான், அஜித் அங்கே உட்காந்துருக்காரு, இப்படி திரும்பி பார்க்குறேன், அங்கே யாரோ சொல்கிறாங்க பாஸ்கின்ட்டு, அவர் என்னடி பார்க்குறாரு. அது ஒரு கோயின்சிடன்ஸ். பார்த்து ஹலோன்னு சொல்கிறது முன்னாடி ஏந்து வந்துட்டார் சார் என் டேபிளுக்கு. என் டேபிளுக்கு வராரு, எல்லோரும் கை கொடுக்குறாரு. சொன்னேன், திஸ் இஸ் ஒவ்வொருத்தர் பேராக சொல்கிறேன். எல்லோரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு குட் லக் டு யூ, ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் அ டிஸ்கஷன்னாரு, போனார். ஸோ இது வந்து வேணால் நம்ம சொல்லலாம், இது வந்து ஒரு சீனு க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணுறாரு, இதெல்லாம் ரைட்டு. அப்புறம் என்னாச்சு, அவர் இந்த பக்கமே பார்த்துடக்கூடாது, நான் கிளம்ப போகிறேன்றதுனால எனக்கு போயிட்டு வரேன்லாம் சொல்கிறது, ஏன்னா அங்கே பிஸியாக இருக்காங்க. சரி மெதுவாக எழுந்தேன் பாஸ், திருப்பி அங்கே எழுந்து வந்துட்டார், திருப்பி எல்லோரும் கை கொடுத்துட்டு போனார். அது வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்,
என்னடா அது நான் சொன்னேன் எனக்குன்ட்டுலாம் இல்லை, யார் இங்கே இருந்தாலுமே அதான் பண்ணுவார் போல இருக்குது. சீம்ஸ் டு பி ஸோ சிம்பிள். அது இமேஜ் அந்த மாதிரி பேசிக்காக உள்ளுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டி அதுதான். எல்லாரையுமே பார்க்கணும், எல்லாருமே முன்னுக்கு வரணும், அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுன்ற ஒரு குவாலிட்டி உள்ளுக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது. பொதுவாக பாஸ்கி சாரோட இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கேள்வி எப்போவுமே ஒரு வித்தியாசமாக ஷார்ப்பாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அஜித் சார் இன்டர்வியூ பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்குன்ற கியூரியாசிட்டி எப்படி இருக்கு? நான் வந்து சார் நீங்கள் கோட்டு சூட்டு கூலர்ஸு அதுக்கு நீங்கள் மாடல், நீங்கள் ஹாலிவுட் ஸ்டார், ஹாலிவுட் அண்ட் காலிவுட்னாலே நீங்கள் தான், அதெல்லாம் ரைட்டு. எனக்கு என்னென்னா அவுட் அண்ட் அவுட் நீங்கள் வேஷ்டி வேல்நாயக்கர் மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வேஷ்டி, ஓகே, ஒரு சாதா ஹாஃப் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, அதை போட்டுன்னு வெறும் கிவிங் ஆர்டர்ஸ், ஒரு டான்னு. சப்ஜெக்ட் டெரிஃபிக்காக இருக்கணும். நீங்கள் உங்களை ஆக்ஷனில் எனக்கு பார்க்கணும். நீங்கள் சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய லுக்ஸு, ஃபேஷியல், பாடி லாங்குவேஜ்லேயே தெரியணும் நீங்கள் ஒரு மெரட்டல் கேரக்டர்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதை வேல்நாயக்கர் டைப்பில் நீங்கள் ஒன்று பண்ணணுன்ட்டு. இந்த வீரம் படம் பார்த்தீங்களா சார்? என்கிட்ட சொன்னார், நீ வந்துட்டீங்க டாப்பிக்கு. வீராக்கு முன்னாடி ஏன் சார் கெஞ்சி கேட்கணும் அஜித், ஒரே ஒரு படத்தில் வேஷ்டியில் வாங்க, மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் தட் சார், யூ வாட்ச் அண்ட் டெல் மீ அப்படின்னு சொன்னாரா சார்? ஓகே சொன்னார். பட் எனக்கு வந்து நான் அந்த படம்லாம் ஓகே, பட் இவர் மூமெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும், டயலாகும் கம்மியாக இருக்கணும், வெறும் ஃபேஷியல் பாடி லாங்குவேஜில் மட்டும் ஒரு டெரர்ப்பா. அந்த வேல்நாயக்கர் கேரக்டரில் அது இருக்கும், எல்லாருமே பயப்படுவாங்க வேல்நாயக்கர் வர்றாருனால. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுன்றது இது. ஐ மீன் ஃபர்கெட் தாராவி, அது கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அதை வேற ஒரு ரோல் ஒன்று பண்ணணும், அந்த மாதிரி ரோல் பண்ணணும். லெஸ் ஆஃப் ஆக்ஷன், மோர் ஆஃப் டவரிங் இமேஜ், பர்சனாலிட்டி, ஒரு த்ரெட்டு, ஒரு பேரை கேட்டோடனே சும்மா உதறதுன்ற மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணணும். சார் அங்கே அந்த துபாயில் வந்து அங்கே இருந்த ஒரு இம்ரான் ஒருத்தர் வந்து இந்த இந்தியா ஃப்ளாகை எடுத்துகிட்டு ஒருத்தர் இந்த ரேஸ்க்கெலாம் வரமாட்டாங்களா, இந்தியா ஃப்ளாக் இங்கே பறக்காதா அப்படின்னா நாங்களாம் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ரேஸ்லாம். ஆனால் இப்போ இந்த மாதிரியான இந்தியா ஃப்ளாக் இவ்வளோ பறக்குது, இந்தியன்ஸ் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு அவரை போனால் அந்த மொமெண்ட், அந்த வீடியோ பார்த்தீங்களா? கிரேட், நான் பார்த்தேன். சி நோ ஒண்டர் சோ மெனி டாப் பர்சனாலிட்டிஸ் ஆர் ரியாக்டிங் டு தட். இல்லைன்னா ஏன் எல்லாருக்கும் ஒரு வெறி வருது இல்லை அந்த நேஷனல். இப்போ இதில் கூட டங்கல் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸில் அமீர் கான் வந்து 2 படத்தில் வந்து தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணுங்கள், நீங்கள் போட்டு திணிக்காதீங்க, ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ். தாரே சமீன் பேர் 3 Idiotsல. பட் நீங்கள் டங்கல் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்கிறது கேளு, ஈ வாண்ட்ஸ் யூ டு பிகம் இது ரெஸ்லிங் எக்ஸ்பர்ட்னா பிகம் அன் எக்ஸ்பர்ட். 2 டாட்டர்ஸ்டையும் அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை போயினே இருக்கும். கிளைமேக்ஸில் இவரை பூட்டிடுவாங்க. அந்த டாட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த இன்டர்நேஷ்னல் அரேனாவில் நேஷ்னல் ஆந்தம் கேட்கும் அந்த கட்சி சீனில். அது கேட்ட உடனே இவருக்கு தெரியும், பூட்டிட்டா கூட இந்தியா ஜெயிச்சிச்சுன்ற ஃபீல் எனக்கு வந்து க்ளோஸ்ட் சர்க்கியூட்டில் எனக்கு தெரியுது அப்படின்றது டைரக்டர் பிரில்லியண்ட்டாக காமிச்சிருப்பார். ஸோ அது மாதிரி இட்ஸ் கிரேட் தட் ஹி டசன்ட் டாக் அபவுட் ஹிம்செல்ஃப். ஃப்ளாகை காமிச்சா என்ன அர்த்தம், இதுதான் ஐ ஆம் அன் இண்டியன், இந்தியா ஜெயிச்சாச்சு, இங்கே இல்லை செவ்வாய் கிரகம், ப்ளூட்டோ, நெப்டியூன், ஜூபிட்டர், நீங்கள் எங்கே வச்சாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு கேரக்டர். அதுக்கு லீடு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை, யாராவது ஒருத்தர் வேணும் ஒவ்வொரு ஃபீல்டில். அதில் இவர் வந்து ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ இந்த அஜித்குமார் ரேசிங் இந்த கம்பெனி வந்து தொடர்ச்சியாக இன்னும் அடுத்தடுத்த ரேஸுகளில் நிறைய கலந்துக்க போகுது அப்படின்னு அவரு சொல்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து இந்த ரேஸ் வந்து நிறைய மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆக்குவேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு. ஸோ இது இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் சார்? நார்மலான ஒரு கிரிக்கெட் மாதிரியோ ஒரு கபடி மாதிரியோ மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க அதான் இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் கிரிக்கெட். கிரிக்கெட்டில் யார் வேணும் ஆடலாம், பெரிய லெவலில் கிரிக்கெட் ஆடுறது கஷ்டன்றது வேறு. ஸ்டார்டிங் கிரிக்கெட் ரொம்ப ஈஸி, அந்த மாதிரி இது கிடையாது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, உங்களை ஏதாவது ஒரு கார்பரேட் பேக் பண்ணணும், நீங்கள் ஒரு பெரிய ரேசராக போகிறதுக்கு லைஃப் ரிஸ்க் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பைலட்டு ஃப்ளைட்டை போடுற மாதிரி தான் அது. அதனால் உங்களுக்கு ஸ்கோப் கம்மிங்கிறதுனால நீங்கள் வந்து ஃபைட் தான் பண்ணணும், ட்ரை தான் பண்ணணும். யார் ட்ரை எனக்கு கிரிக்கெட் போயிடுச்சு, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணினே இருக்கச்சு பீப்புள் வந்தாங்க, அதுக்கான ரெலவெண்ட் பீப்புள் வந்து ரெலவெண்ட் இது லெஜெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்ததுனால தான் நான் 18,500 ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு இதில், ஏன்னா ரொம்ப ரேரிட்டி இல்லை. டென்னிஸ்ன்னு எடுத்துனீங்கன்னா டென்னிஸுக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மி. அதனால் இது பெரிய அரசு கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் சைடில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைட்டு. பட் அதுக்கெல்லாம் பயங்கர ப்ரெஷர். ஒரு நரேன் கார்த்திகேயன் மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் நம்ம பார்க்க முடியுது. மற்ற ஸ்போர்ட்டில் கூட நம்மளால ஒரு 10 பேர் சொல்ல முடியுது. ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட் ஒரு விஷயம் கண்டிப்பாகவே சொல்லலாம், அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சவங்க இப்போ வந்து இதெல்லாம் பார்த்து மாஸ் ஹீரோ ஒருத்தர் இதை பண்ணுறேன்னுச்சு, நம்மளுக்கும் பண்ணலான்னு கண்டிப்பாக தோணும். இப்போ விஜய் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு அரசியலுக்கு வரணும்னு தோணும் இல்லையா? அது நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபீல்ட் டோன்ட் திங்க் ஐ எம் ஜஸ்ட் அன் ஆக்டர் பிஃபோர் த கேமரா, ஐ கேன் டூ அதர் திங்ஸ் ஆல்சோ. ப்ரூவ் பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லீட் பப்ளிக். சரி, இப்போ இந்த ரேஸ் வெர்சஸ் சினிமா, இப்போ அவர் அடுத்து எதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இதுலேயும் ஒரு பீக்கில் இருக்காரு, இங்கேயும் இப்போ பீக் தொட்டுட்டாரு. அதான் போத் த ஹீரோஸ் ஆர் ஃபேஸிங் த சேம் திங், சேம் டைலமா.
2 பேருக்குமே. அரசியலில் கம்ப்ளீட்டாக போயிட்டோம்னா நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிட்டாக இருக்கேன், ஸ்மார்ட்டாக இருக்கேன், டான்ஸ் ஆடுறேன், ஃபைட்ஸ் போடுறேன், பீக்கில் இருக்கேன், மணி கிராசர், இத்தனை பேர் இண்டஸ்ட்ரி நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் நம்மன்றேன். ஸோ அவர் அங்கே போயிட்டாருன்னா அவருடைய பேஷன் அது. யார் கண்டா சினிமாவில் வரதோட பெனிஃபிட்ஸ் அதிகமாக அவர் அரசியலில் போனதுனால வரலாம். அதே மாதிரி இது வரைக்கும் அதான் சொல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மொனாட்டனி செட் ஆகிடும். என்ன தான் தோனி பிஸ்தா ஹீரோ இன்றைக்கும் ஹீரோன்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட அவருடைய பேக்கு அவருடைய முட்டின்னு இருக்கிறதுக்கு வந்து கேரண்டி யாருமே கொடுக்க முடியாது. அவரோட ஃபிசிக் அவரோட டிஃபிகல்ட்டி அவருக்கு தானே தெரியும். ஸோ இப்போ இவருக்கு வந்திருக்கிற இன்ஜுரிஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபிசிக்கலாக இனிமேல் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் இது டூப் தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். அவர் பண்ணலையே அது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சதுனால அவங்க போயிருக்கிற ஃபீல்டெல்லாம் இது வரைக்கும் பண்ணதை விட ஜாஸ்தி பண்ண முடியும்னு நினைக்கிறதுனால தான் தே மஸ்ட் பி ஹேவிங் அட்வைசர்ஸ். அவங்களோட இண்டிவிஜுவல் தாட்டும் இருக்கும். இத்தனை நாளாக மாஸோட மூவ் பண்ணி தான் இருக்காங்க. மாஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. போயிருக்கிற ஃபீல்டு இன்னும் நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகும்னு நம்பி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அவருக்கு இன்ஜுரி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துமே அவர் டூப் போடாம நடிக்கிறதாகட்டும், இப்போ அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகி கார் ரேஸ்ல திரும்ப அந்த ட்ராக்குக்கு அவர் முயற்சி பண்ணி இதை அந்த கான்ஃபிடன்ட் லெவலுக்கு அவருக்கு ஆக்சுவலா பாண்ட்ல இருந்தே இருக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அந்த இது எப்படி சார் அந்த கான்ஃபிடன்ட் லெவல்? சார் குவாலிட்டி ஃபார் ஸ்டடீஸ் நிறைய பேருக்கு அது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் ஸ்டடீஸ் நீ எப்படியாவது +2 டிகிரி முடிச்சிடணும், சிஸ்டமுக்கு முன்னாடி போய் உட்காந்துன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது பேசிக் இல்லைன்னு சொல்லல. பட் எல்லா சில்ட்ரனுக்குமே சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி அதில் போக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய ரெக்வெஸ்ட்டும் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் படிப்பு டெஃபினட்டாக நம்பர் 1 அதுதான். கூட செகண்ட் லைனுடைய அத்தனை பேருமே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட் வந்துட முடியாது, கோல்டு மெடலிஸ்ட் ஆகிட முடியாது. அதில் டிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ இவரை மாதிரி விஜய் மாதிரிலாம் பார்க்கும்போது ஓகே நம்ம பீக்கில் இருக்கச்சே சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நம்மளுக்கு திருப்பி சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம். இதெல்லாம் வெரி குட் லெசன்ஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ்னு தோணுது சார். நீங்கள் தல அஜித்துக்கு ஏதாவது விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த இன்டர்வியூ மூலமாக? தல அஜித் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுக்கு வந்து ரேஸ் கார் தான் முக்கியம். அண்டு உங்களுடைய ரேஸில் வந்து ஒரு பக்கம் ரேஸ் அந்த கிரேஸும் உங்கள் கூட ஃபாலோ பண்ணினே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் டூயிங் குட் டு பப்ளிக், டூயிங் குட் டு நாட் ஓன்லி ஃபேன்ஸ், ஹூஎவர் இஸ் கம்மிங் டு ஹிம் ஃபார் ஹெல்ப். அது நிறைய நீங்கள் பண்ணுறீங்கன்றது. ஸோ நீங்கள் ரேஸில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வரல, நீங்கள் ஹியூமன் ரேஸ்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டாக வரணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஐ திங்க் you're going to be doing wonders to you, your family and beyond all that to all your fans and to the entire world. So keep rocking, keep racing. Thank you sir. Thank you. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.